காளி போல் காளி போல் சோச்சு வெள்ளம் போல் காட்டாட்டு வெள்ளம் போல் வெள்ளாட்டு பட்டியல புகுந்த வெள்ளெலி போல் கட்டிருந்த காளி போல காட்டாட்டு வெள்ளம் போல கரை புரண்டு ஒரு கனசபையில் நாடு வந்திருக்க முடியாது. நான் யார் என்ன என்னால் நாடகத்தை வெள்ளம் போல் கரை புரண்டு ஒரு கனசபையில் நாடு வந்திருக்க முடியாது. நான் யார் என்ன ஆக வேண்டிய காரியம் சொன்னா எனக்கு காது கேட்காது. அடி அடிச்சுனா பொழந்து போடுவாமா புகை ரேப் சேர்த்து உகுரண்ண நீ யாரு நினைச்சிட்டு இருக்கிற போட்டு தள்ளி விடுவாமா அவன் என்ன பண்ணி காசு கொடுக்குற நீங்க காசு தீ குடி இந்த வண்டி நீ நடிச்சு அஜாக்கை விட்டு மகாஜாக்கை ஆமோதிக்க வேண்டும். புரியாத பாஷையில் ஏதாவது பேசுன கைய அங்க நீட்டுறது வாடான்னு என்ன பார்த்து பேசுறதால எனக்கு தெரியாது நினைச்சுக்கியா? நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் வாத்தியாரா அறிந்தாயா மாதவா? இல்ல சாமி. அவளா என்னுடைய நாடு நீர்வளம் நீர்வளம் நிலவளம் நிலவளம் படைவளம் படைவளம் பணவளம் பணமளமா சுட்டுட்டீங்க காட்டி புண்டு பணம் பலண்டா. பணம்னா
பணம் பணம் செல்வம் செல்வம் பலம். சரி நான் கூட தாட்டி கொண்டு நினைச்சேன். மாணிக்கம் ஓரளவுக்கு எல்லாமே சாமி என்ன அது அன்பா வேண்டுகோள் அப்படி இப்படிப்பட்ட நால்வனம் பொருந்திட்ட என்னுடைய தேசமோ ஆனகுந்தி மாநகரம். உங்கள் நாடு ஆனகுந்தி மாவட்டினம். ஆனகுந்தி மாநகரம். ஆனகுந்தி மாநகரத்தை குடைக்கும் கீழாக அரச பரிபாலனம் செய்து வரக்கூடிய நான் யார்? நீங்கள் யார்? வருங்கால இளவரசன். வருங்கால இளவரசன். சீரிய சிந்தனை, எளிமையான நல்லறிவு, நேர்மை குணம், மாறாத தன்மை, கனிவான மனம், கருணை பாறையை படைத்திட்ட ஆய கலைகள் அனைத்தும் கற்றுணர்ந்த சீரனாகிய என் பெயரோ வாளால் கோட்டை கட்டி வானர சேனையெல்லாம் அடித்து தொந்தம் செய்திட்டு என் பெயர் தான் வாள் வீர அபிமன்யு. அப்படி என்னுடைய பெயர் அபிமன்யுவாக நான் இருந்தாலும் காவலா என்னை பெற்றெடுத்த அன்பு தெய்வங்கள் யார்? நான் யாருக்கு மகனாக பிறந்தவன்? உனக்கு தாய்மை இருக்கிறாரா? நீ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவை. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? என்ன சாமி இப்படி கேக்குற? இல்ல நீ நிறைய பாஷைகள் பேசுறியே, இல்ல அதனால ஒரு சந்தேகம் எனக்கு. அப்பா அம்மா இல்ல சாமி, அனாதி பிள்ளை. எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க சாமி. ஏதாவது விபத்தா? விபத்தா இருந்தா கூட 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி தந்துட்டு கூட்ட எடுத்து நான் என்ன கொலை கோமாளியா சாடுறேன். இல்ல ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இப்படி கூட சாவலையா? இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றுட்டுமே அப்படின்னு அப்படி சாவல சாமி. இப்படிதான் பார்த்துட்டாங்க. நானே கொண்டு போட்டேன். அடப்பாவி, பெற்ற தாய் நீயே கொள்வதா? ஏன் என்ன காரணம்? என்ன தவறு செய்தார்கள்? அம்மா இருக்கறாளே கட்டால ஓடி. அம்மாடா டேய். அம்மாவுக்கு அப்படி யாராவது பேசுவாங்களா? அம்மா இருக்கறாளே, அவளுக்கு டெய்லி கூத்தாடி விட்டு வீட்டுக்கு போனா ஒரு கவுளி வெத்தல, 100 கிராம் பாக்கு, ஒரு கவுளி பாக்கு, சுண்ணாம்பு, ஒரு கவுளி எல்லாமே ஒரு கவுளியா? 100 கிராம் பாக்கு சாமி. ஆவுத்துலம்பதுங்க. சுண்ணாம்புக்கெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் எங்க அம்மாளுக்கு. வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மட்டும் போடுறாளா? 4 பிரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிறாங்க. செல்லாய் வாடி, கந்தாய் வாடி, பூவாய் வாடின்னு சேர்த்துக்கிட்டு ஒரே நாய புண்ணு நோட்டு சொல்லு. வாங்கிட்டு போய் கொடுத்தா கட்டில கட்டியில உட்காந்துக்கிட்டு பொறிச்சு எச்சிட்டு போயிட்டு நாயம் என்ன தூங்கவே விடுறதில்ல. எங்க அப்பா இருக்கிறானே வக்கால ஓடி. அப்பா அப்படி பேசக்கூடாதுப்பா. எங்க அப்பனுக்கு டெய்லி கூத்தாடி விட்டு வீட்டுக்கு போனா ஒரு குவார்டர், அவன் பொழுத்துக்கு MC VSOP அப்படின்னா மத்த பிராண்ட் எல்லாம் குடிக்கிறது இல்ல. அப்படியா? ஆமாங்க. சரி, இது அது மட்டுமா சாமி? வெள்ளச்சி பில்டர் வாங்கிட்டு போகணும் சாமி. வில்ஸுங்க, வில்ஸ் எத்தனை சோடு இருக்குமே, பஞ்சு வச்சு சிகரெட் அதையும் வாங்கிட்டு போய் கொடுத்தா சத்தம் போட்டு என்ன தூங்க விடுறதில்ல. கோவம் வந்துருச்சு, போன மருந்து கிடைக்கு வாங்கி குடிச்சு விட்டு சாவலாம்னா? இல்லங்க, மருந்து எலி மருந்து கொஞ்சம் வாங்கினேன், பன்னிக்கறி 1/2 கிலோ எடுத்தேன், குழம்புல வச்சு கொடுத்து எங்க அப்பா அம்மா நானே கொண்டு போட்டேன். கொண்டு விட்டு பெத்த அப்பா அம்மாவை கொண்டு விட்டு நீடல் வச்சு அழுதுட்டு இருக்கிறான். ஏய் அல்வா வச்சிருக்கிறா, இன்னைக்கு உங்க அப்பா அம்மாவை நீ இப்படி கொண்டுட்டிய மருந்து வச்சு, நாளை ஒரு கால் உனக்கு கல்யாணம், உனக்கு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளை உன்னை இப்படிதானே கொல்லும். என்ன கொலைக்கு கல்யாணம் பண்றேன்? அப்புறம் வாழ்க்கைக்கு துணை எத்தனை பெச்சகாட்சி திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல 2 இட்லி வாங்கி கொடுத்தா உட்காந்து இடத்துல படுத்துக்கோ. அப்ப திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல பிள்ளை பாக்குற பிச்சைக்காரிகளுக்கு நீதான் காரணமா? ஆமா சாமி, அப்போ கம்முன்னு இருக்காத. ஏய் என் தாய் தந்தைகள் யார்? நான் யாருக்கு மகனாக பிறந்தவன்? எப்படிப்பட்ட குலத்திலே ஜனித்தவன் நான்?
ஐயா சுவாமி மகாராஜா, நான் எந்த குலத்திலே பிறந்தவன்? குலமை என்ன குலம்? இந்த உலகத்திலே எருமை முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்தங்களுக்கும் ஜீவசிந்தங்களுக்கும் உயிர் கொடுத்து உணவளித்து படியலுக்கும் பொறுப்பை ஏற்றவர் சங்கர்கத்தன் சிவபெருமான். சிவபெருமான் அந்த சிவனாருடைய ஜனாவாரத்திலே தொடங்குகிறான் என்ற என்ற சந்திர பகவான். சந்திர பகவான், அந்த இரவிலே ஒளி வீசக்கூடிய வெற்றி மதி சந்திரன். சந்திர பகவான் அந்த சந்திரனுடைய குலவர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஓ, எல்லாம். சரிங்க. குலவர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சந்திர பகவான் குலவர்க்கத்திலே பிறந்துட்ட அப்படி சந்திர குலத்திலே பிறந்துட்ட சாஸ்திர குடி வேண்டவர்கள் ஐவராஜாக்கள். சாஸ்திரகுடிய இவர் ராஜாக்கள் தருமன், பீமன், விஜயன் நகுடன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் பஞ்ச பாண்டவர். அந்த ஐவர் பஞ்ச பாண்டவரில் இருவருக்கு இளையவர், இருவருக்கு முட்டவர், நடுபிறந்த நாயகன் கெடிகிரி அர்ஜுனன், கேசவாகனன், கிட்டியன் சபையை சாட்சி பில்லாலி விஜயன் என்று போற்றக்கூடிய என் தந்தையாரோ ஆளால் அழகுமன்ன அர்ஜுன அர்ஜுன மகாராஜன். இந்த அர்ஜுன மகாராஜனை மாலையிட்டாரி உங்கள் அம்மா யாரு? என் தந்தையா, உங்கள் தாய். என் தந்தையார் அர்ஜுன மகாராஜா. உங்கள் தாய் பில்லுக்குர் விஜயன் என்ற பெயரை கேட்டு விட்டான். ஆமாங்க. அவளா யா என் தந்தையாருடைய புகழும் கீர்த்தியும் உலகத்திலே இருக்கக்கூடிய முறையில்லா பெண்கள் கூட என் தந்தையாருடைய முதுகில் இருக்கக்கூடிய மத்தரையை பார்த்தால் மாமா என்று முறை கொண்டாடும் அளவிற்கு அழகு படைத்த மன்னரனுடைய தந்தையார் உங்க அப்பா. அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த மகனுக்கு மகனாக பிறந்தேனே. அப்படிப்பட்ட என்னை வெற்றெடுத்த என் அன்பு தாய். உங்கள் அன்பு தாய். தாயார் யார்? உங்கள் தாயார் யார் சுவாமி? வெட்டுமா? சொல்லுங்கள் சுவாமி.